எதுக்கு நீ கிருஷ்ணனை நம்பினாய் சொல்லி கேட்டா இல்லையா? அதுக்கு உத்தரம் சொல்றா, கிருஷ்ணன் அப்படி பேசுறானே, கிருஷ்ணனோட அந்த பேச்சை கேட்டா எந்த ஸ்திரீ தான் மயங்காக்கி இருப்பா? கிருஷ்ணனோட சிரிப்பில மயங்காத்தவள் ஸ்திரீ அல்ல. மேல எழுந்திருந்து சொல்றா, ஹே கோபி ஜனங்கள் எதுக்கு எல்லாரும் அழற? இந்த கிருஷ்ணனோட கதையை பத்தி சொல்லிட்டு நமக்கு என்னதான் பலம்? நம்ம இவ்வளோ எல்லாம் கீர்த்தனம் பண்ணினாலும் முன்னாடி வந்து நின்றுட போறானா கிருஷ்ணன்? இந்த கிருஷ்ணன் அவள் ஹிருதயத்தை விட்டு போகிறதில்லை. நமக்கெல்லாம் பகவான் ஹிருதயத்துல வரமாட்டானா 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 சொல்லி ஏங்குறோம். கோபி ஜனங்களோட ஒரு நிலையை பாருங்கோ. அவளுக்கு கிருஷ்ணனை மறக்க முடியறதில்லை. ஹிருதயத்துல இருக்கிற கிருஷ்ணன் பலராம சுவாமி கிட்டக்க சந்தேஷத்தை சொல்லறார். அது அப்படியே ஸ்புரிக்கிறது அவருக்கு. அந்த சந்தேஷத்தை கோபி ஜனங்கள் கிட்ட சொல்லறார். சொல்லியும் ஒரு வேர்ஷன் இருக்கு பாகவதத்துல. இல்லை, பலராம சுவாமி அங்கேருந்து இறங்கி வர சமயத்துல அவரை இடையில பிடிச்சு நிறுத்தி கிருஷ்ணன் ஒரு சந்தேஷத்தை சொல்லி அனுப்பினான்னு எடுத்துக்கலாம். அது கிருஷ்ணனோட பாரியர்கள், கோபி ஜனங்கள்ல கிருஷ்ணனோட பாரியர்களா இருக்கக்கூடியவா. பலராம சுவாமிக்கு இது தனி ஒரு கோஷ்டி உண்டு. அவளும் இதே மாதிரி ராசலீல எல்லாம் நடத்துவார். ராத்திரி காலத்துல அந்த வனத்துல இருக்கிற கதம்ப விரக்ஷங்களோடு பொத்துலேருந்து அப்படியே ஒழுகி வர ஆரம்பிச்சு விட்டாளாம் இந்த வாருணி. அவ எல்லாருமே சேர்ந்து இப்படியே பாட்டு பாடிட்டு நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. இது பலராம சுவாமியோட ஒரு ராசகேளி. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ். இதெல்லாம் பாகவதத்துல நம்மளை அதிகம் கேட்காததான கதைகளாக்கும். யமுனை இங்கே வரட்டுமேன்னு சொல்லி நினைச்சுக்கிறார். ஹே யமுனை இங்க வா சொல்லி கூப்பிடுறார் பலராம சுவாமி. निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तन यदूत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परम् नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. அப்போ நேற்றுக்கு ரசகரமான பாகம். பலராம சுவாமி விருந்தாவனத்துக்கு வரார். விருந்தாவனத்தில் இருக்கிற நந்தபாபா, யசோதாம்மா, விருத்தன்மாரான கோபன்மார், அதே மாதிரி கோபி ஜனங்கள், சின்ன குழந்தையா இருக்கிறத அவ கூட ஓடி ஆடி கழிச்ச குழந்தைகள், பால்ய காலத்தில் இருந்த சகாக்கள், அவளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தோணித்து பலராம சுவாமிக்கு. அதனால விறுவிறுன்னு சட்டுன்னு ஒரு நாளைக்கு கிளம்பி வந்து விட்டார். இது சில சப்தாகங்களில் சொல்கிறது என்னன்னா, இது வந்து இந்த
இது நடந்தது பகவான் மதுரையில் இருக்கிற சமயத்திலேயாக்கும் சொல்கிறா. சிலவா சொல்கிறா துவாரகையிலே இருக்கிறத நடந்ததாக்கும் சொல்கிறா. இப்போ துவாரகைக்கு போயிட்டு இங்கே விருந்தாவனம் வர்றது கஷ்டமாக்கும். ஆனாலும் பலராம சுவாமியாக்கும், அவர் பகவானாக்கும். அதனால அவருக்கு வர முடியும். மதுரையில் இருக்கிறத வந்தார் சொல்கிறத ப்ராக்டிக்கலாக அது ஓகேயா இருக்குது. துவாரகையிலேருந்து வந்தார் சொன்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம், ஏன்னா இவர் பகவானாக்கும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி பலராம சுவாமி விருந்தாவனத்துக்கு வரார். விருந்தாவனத்தில் வந்த பலராமனை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, உச்சி முகரா, ஆசீர்வாதங்கள் கூறுறா. குழந்தைகளாக இருக்கிற சமயத்தில் கழித்து வளர்ந்த அந்த சகாக்கன்மார் பலபத்ர சுவாமியோடும் கிருஷ்ணனோடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து விடுறா. சுபலா, மதுமங்களன், வரூதபன், தேவப்பிரஸ்தன், ஸ்தோக கிருஷ்ணன், ஸ்ரீதாமா எல்லாருமே ஓடி வரா. பலராம சுவாமியை அப்படியே அழைச்சிட்டு போகிறா. அவாவா கிரகத்துல எல்லாம் கூட்டின்னு போகிறா. குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணுறா. கிருஷ்ணனை பிரிஞ்சிருக்கிறனால ரொம்ப அவளுக்கு ஹிருதயம் அப்படியே திரவிச்சு போய் கத்கதம் வந்து பேச முடியாக்கி பேசுகிறா, அழுதுண்டே பேசுகிறா. பலராமன் வந்திருக்காரு சொல்லி கோபி ஜனங்களுக்கு தெரிஞ்சதுமே எல்லாருமே ஓடி வந்து பலராமன் கிட்ட ஓடி வந்து கண்ணனை பற்றி கேட்குறா. கிருஷ்ணன் ஒரு காலோது எங்களை பார்க்க வர மாட்டானா சொல்லி கேட்குறா. ஏங்குறா கோபி ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து அழறா. அவள் கொஞ்சம் கூடி காரியங்கள் சொல்லுறா. கோபி ஜனங்கள் பலராம சுவாமி கிட்டக்க பேசுகிறா. அந்த பாகத்தில் நிறுத்தியிருக்கோம். நேற்றுக்கு 2 ஸ்லோகங்கள் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, கோபி ஜனங்கள் என்னெல்லாம் பேசுகிறா பலராமன் கிட்டக்க உள்ளது பார்க்கலாம். 12வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். தான சத்ய பரித்யஜ்ய गतसं छिन्न सौहृदः कथं नु तादृशं स्त्रीभिर्न श्रद्धीयेत भाषितं संछिन्न सौहृदः. கிருஷ்ணன் கிட்டக்க எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரேமை இருந்தது சொல்லி உங்களுக்கு தெரியுமே பலராம சுவாமி. அன்னைக்கு எங்களை சேர்ந்தவாளான சரீர பந்துக்களான அம்மா, அப்பா, சகோதராள், சகோதரிகள், பர்த்தாக்கன்மார், குழந்தைகள், இவாள்லாம் ஸ்வஜனங்கள் சொல்லி எல்லாரும் அபிமானிக்கிறா இல்லையா. அந்த ஸ்வஜனங்களை எல்லாம் கூடி விட்டு கிருஷ்ணனே போரும், எங்களுக்கு கிருஷ்ணனே கதி சொல்லி அப்படி அனன்யமான ஒரு சரணாகதி பண்ணினோமே. நாங்கள் எல்லாரையும் விட்டுட்டு கிருஷ்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓடி வந்து பகவானை சரணாகதி பண்ணிட்டோம். அப்படி வந்து எங்களை பகவான் ஏற்றுக்கவும் செய்தான். பகவானுக்கு எப்படி சேவை பண்ணினோம் அந்த நாட்கள், அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்டா இல்லையா கோபி ஜனங்கள். அதை கண்டினியூ பண்ணிட்டு பேசுகிறா. அந்த விதமெல்லாம் அப்படி நாங்கள் எல்லாம் நம்பி இருந்தோமே கிருஷ்ணனை, அப்படி விசுவாசத்தோடு இருந்துட்டு இருந்தோமே. அப்படி அவ்வளோ விசுவாசத்தோட அவ்வளோ ஸ்னேகத்தோட பிரேமையோடு இருந்திருந்த எங்கள்கிட்டக்க பன்னெண்டதான அந்த ஸ்னேகாதிசயத்தை வேரோட முறிச்சு களைஞ்சதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் அப்படியே உபேட்சிச்சுட்டு போயிட்டானே கிருஷ்ணன். அது எப்படி கிருஷ்ணனுக்கு முடிஞ்சது? அப்படி இருக்கிற ஒருத்தனை எதுக்கு விஸ்வசிச்சாய் சொல்லி எங்கள்கிட்ட ஆரோது வந்து கேட்டுனா அதுக்கு என்னதான் சொல்லறது? கிருஷ்ணனை ஏன் நம்பின உங்களை கெடுத்துட்டு போயிட்டானே, விட்டுட்டு போயிட்டானே கிருஷ்ணன் எதுக்கு நம்பினாய் சொல்லி யாரோது வந்து கேட்டாலும் எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியறதில்லை. அவள் அப்படி வந்து கேட்டாலும் கிருஷ்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு குறையறதில்லை. கிருஷ்ணன் என்னெல்லாம் சொல்லியிருந்தான் அன்னைக்கு, உங்களை பிரியறதுக்கு அரை நாழிகை கூடி எனக்கு முடியாது, நீங்கள் எல்லாம் ஜீவித பிரயோஜன பூதங்களாகிறள் சொல்கிற வாக்கியங்கள், கோமளமான வாக்கியங்கள் எல்லாம் இப்படி ஸ்னேகத்தோட கிருஷ்ணன் பேசினான். எத்தனை மதுரமான வாக்குகள் எல்லாம் பேசினான். இப்படி எல்லாம் பேசிட்டுனா எந்த ஸ்திரீ தான் மோகிக்காக்கி இருப்பா சொல்லி கோபி ஜனங்கள் கேட்குறா. எதுக்கு நீ கிருஷ்ணனை நம்பினாய் சொல்லி கேட்டா இல்லையா. அதுக்கு உத்தரம் சொல்கிறா, கிருஷ்ணன் அப்படி பேசுகிறானே, கிருஷ்ணனோட அந்த பேச்சை கேட்டால் எந்த ஸ்திரீ தான் மயங்காக்கி இருப்பா சொல்லி என் கோபி ஜனங்கள் சொல்கிறா. அவ்வளோ மாதுரியமான சத்தியமான வச்சனங்களை பேசுகிறானே கிருஷ்ணன். ஆனால் அதெல்லாம் சத்திய வச்சனங்களா? இப்போ அதெல்லாம் ஆராயிர சமயத்தில் அது சத்தியமா மித்தியா சொல்லி கேட்குறத என்ன சொல்லணும்னு தெரியறது இல்லை எங்களுக்கு. அதனால பகவானை மறக்கவே முடியாது சொல்லி கோபி ஜனங்கள் சொல்கிறா. அந்த பகவான் எங்களை விட்டு வேறிட்டு போச்சுனாலும் அசட்டு கோபம் அடிக்கடிக்கு வரும். அந்த கோபத்திலையும் கிருஷ்ணன் தான் நிறைஞ்சிருக்கான் ஹிருதயத்தில். நாங்களெல்லாம் மிருதுளமான ஹிருதயம் உடையவாள் அல்லவா, ஸ்திரீஜனங்கள் அல்லவா, கோமளமான ஹிருதயம் உடையவாள் அல்லவா, எங்களெல்லாம் அப்படி பெட்டந்து ஏமாற்றி விடலாம் சொல்லி கோபி ஜனங்கள் சொல்கிறா.
कथं नु गृह्णन्त्यनवस्थितात्मनो वचकृतघ्नस्य बुधाः पुरस्त्रियः गृह्णन्ति वै चित्रकथस्य सुन्दर स्मितावलोकोश्वसितस्मरातुराः कथं नु गृह्णन्त्यनवस्थितात्मनो கிருதக்னஸ்ய. அதுக்கப்புறம் கோபி ஜனங்கள் சொல்ற, நாங்கள் தான் இப்படி மோகிச்சு போயிட்டோம். கிருஷ்ணனோட வாக்குகளை கேட்டுட்டு நாங்கள்லாம் கிராமத்து ஜனங்கள், கிராமத்தில் இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள், பொண்ணுங்கள், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ புத்தி இல்லை. இப்படி யாராச்சும் ஸ்னேகமாக மாதுரியத்தோட பிரேமையோடு யாராவது வந்து பேசினா அவளை நம்பி விடுவோம், அவளை அப்படியே பிரேமிக்க ஆரம்பிச்சு விடுவோம். அப்படி இருக்கிற நாங்கள் கோமளமான ஹிருதயம் உடையவாளாக்கு நாங்கள் அஸ்திர சித்தனும் உபகாரத்தை ஓர்க்காத்தவனுமான அந்த கிருஷ்ணனோடு இந்த மாதிரி வாக்குகளை மதுராபுரத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எப்படி தான் நம்புறாளோ சொல்லி கோபி ஜனங்கள் சொல்லுதா. அவள்லாம் படிப்பும் புத்தி யோகியதையும் எல்லாம் உள்ளவாள் அல்லவா, அவளையும் கிருஷ்ணன் மயக்கிறானோ, அவளும் கிருஷ்ணனோடு இந்த மதுர வச்சனங்களில் விழுந்து விடுவாளோ சொல்லி கோபி ஜனங்கள் கேட்குறா. ஏன்னா தங்களை ஏமாத்திட்டு போயிட்டானே கிருஷ்ணன், அவளுக்கு சின்னதாக கோபம் வரும், எப்போவுமே அப்படித்தானே. அந்த விரகம் ஒருபாடு அந்த சங்கடம் அனுபவிக்கிறனால விரகமே கொஞ்சம் கோபமாக மாறிடுறது. கோபமும் சுவாதீனம் அதிகம் இருக்கிறனால தான் பகவான் மேலே கோபிச்சுக்கிறான். அதுவும் பிரேமத்தோட ஒரு பாகமாக தான் தெரிஞ்சுக்கணும். பிரௌಢியான ஒரு ஸ்ருங்கார ரசம் இது. அப்படி பேசிக்கிறா. அப்போ அந்த புரஸ்திரீ ஜனங்களோட படிப்பும் புத்தியோகியதையெல்லாம் வச்சு பார்க்கறத கிருஷ்ணனோட இந்த மதுர வச்சனங்களும் மோகிப்பிக்க கூடினதான வாக்கியங்கள் எல்லாம் அவாகிட்டக்க பலிக்குமோ சொல்லி கேட்குறேன். அப்படியே ஒரு கோபி கேட்குறா, இப்படி அவாகிட்டக்க கிருஷ்ணன் இப்படி எல்லாம் பேசுவானோ, அவளும் மயங்கி போயிடுவாளோ சொல்கிறத. அவள் எப்படி போவா, அவள் ஒன்றும் போக மாட்டா, எல்லாம் நல்லா படித்தவாளாக்கும், நல்ல புத்தி உள்ள சாமர்த்தியக்காரிகளான கட்டிக்காரிகளான ஸ்திரீக்களாக அங்கே இருக்கிறவா. அவள் வந்து கிருஷ்ணன் கிட்டக்க மயங்க மாட்டா சொல்லி ஒரு கோபி இப்படி ப்ரௌட்டியாக பேசிக்கிற சமயத்தில் வேறொரு கோபி வந்து அவளை தட்டிட்டு சொல்கிறா, அவ்வளோதானே நீ கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுட்டு இருக்காய். கிருஷ்ணனோட அழகு எப்பேற்பட்டது, அவனோட மந்தஹாசம் எப்பேற்பட்டது, அவனோட சிரிப்பு எப்பேற்பட்டது, அதெல்லாம் பார்த்தும் ஒரு பெண்மணிக்கு தன்னோட அந்த ஒரு பிரேமத்தை, அந்த ஒரு மன்மதாவஸ்தையை அடக்கி ஹிருதயத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியுமோ சொல்லி கேட்குறேன் அந்த கோபி. ஒரு மந்தஹாசம் போரும், கிருஷ்ணன் ஒரு பார்வையை பார்த்து, கண்ணை சொல்லிட்டு ஒரு பார்வையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா போரும், அதில் விழுந்து விடுவா ஸ்திரீஜனங்கள் எல்லாருமே. ஸ்திரீக்கள் அங்கே இருக்கட்டும், புருஷாலே விழுந்து விடுவா. அதுதான் கோபி சொல்கிறா. அப்போ அந்த பகவானோட சௌந்தரியத்தில் வஞ்சிதைகளான நாகர ஸ்திரீகள், நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் அந்த பகவானோட கிருஷ்ணனோட வாக்குகளை நம்பிண்டு கிருஷ்ணனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது சொல்லி ஒரு கோபி சொல்லறா. கிருஷ்ணனோட மந்தஹாச வலயத்தில் பிடாத்தவா ஸ்திரீ ஜாதியிலே இருக்கிறவா அல்ல. கிருஷ்ணனோட சிரிப்பில் மயங்காத்தவள் ஸ்திரீ அல்ல. அவள் ஸ்திரீயா இருந்தாலும், பிறப்பால ஸ்திரீயா இருந்தாலும் அவள் ஸ்திரீ ஜாதியில பெற்றவள் அல்ல சொல்லி ஒரு கோபி சொல்லறா. கிருஷ்ணனோட மந்தஹாசம் அத்தகையதாக்கும் சொல்லிங்க சொல்றா. அது மட்டுமல்ல, ஸ்மிதம், அவலோகனம், இதெல்லாம் பார்த்து அந்த பகவான் பார்க்கறது, கண்ணால் பார்க்கறது, கண்ணால் சிரிக்கிறது, உதடால் சிரிக்கிறது, அவனோட ஓரோரோ கதி விலாசங்கள், இதெல்லாம் பார்த்து எது ஸ்திரீ தான் மயங்க மாட்டா சொல்லி கோபி சொல்ற. கிம் நஸ்தத் கதயா கோப்ய கதா கதயதா பராஹ யாத்யஸ்மாபிர்வினா காலோ யதி தஸ்ய ததைவனஹ கிம் நஸ்தத் கதயா கோப்யஹ கோப்யஹ தத் கதயா ந கிம். கிருஷ்ணனோட மந்தஹாசம், கடைக்கண் நோட்டம் முதலானவையே அந்த கோபி இப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சு விட்டா இல்லையா. கிருஷ்ணன் இப்படி பார்ப்பானே, இப்படி சிரிப்பானே, அதில் ஏது ஸ்திரீ தான் மயங்க மாட்டா சொல்லி ஒரு கோபி சொன்னா இல்லையா. அது சொன்னதுமே அங்கே இருக்கிற எல்லா கோபி ஜனங்களுக்கும் கிருஷ்ணனோட ஞாபகம் வந்து விடுது. கிருஷ்ணன் பார்க்குற மாதிரி தோணுறது, கிருஷ்ணன் சிரிக்கிற மாதிரி தோணுறது ஹிருதயத்துக்குள்ள. அந்த தியானம் அவளோட ஹிருதயத்தில் சித்திச்ச உடனே எல்லாருமே ஓன்னு அழ ஆரம்பிச்சு விட்டா. அப்போ அழுதுன்னு இருக்கிற ஒரு கோபி தன்னைத்தானே அப்படியே சாந்தோனிப்பிச்சுண்டு சமாதானப்படுத்திண்டு மேலே எழுந்திருந்து சொல்லுறா, ஹே கோபி ஜனங்களை, எதுக்கு எல்லாரும் அழற? இந்த கிருஷ்ணனோட கதையை பற்றி சொல்லிட்டு நமக்கு என்னதான் பலம்? நம்ம இவ்வளோ எல்லாம் கீர்த்தனம் பண்ணினாலும் முன்னாடி வந்து நின்றுட போகிறானா கிருஷ்ணன்? வேறு வெள்ள கதை சொல்லுங்கோ, கிருஷ்ணனை பற்றி பேசாதேங்கோ. கிருஷ்ணனை பற்றி பேசிட்டுனா எல்லாருமே உட்காந்து அழத்தான் முடியும்.
அழாதீங்கோ, யாரும் அழாதீங்கோ சொல்லி அந்த கோபி பேச ஆரம்பிச்சு விட்டான். நம்மளெல்லாம் இங்கே தப்பிக்க விட்டுண்டா அந்த கிருஷ்ணன் சுகமாக இருக்கான் இல்லையா துவாரகையில், சமாதானமாக கல்யாணம் பண்ணிட்டு கண்ணனுக்கு நிறைய பாரியமாரெல்லாம் ஆயாச்சு, குழந்தை குட்டிகள் எல்லாம் ஆயாச்சு, சமாதானமாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கானே துவாரகையில். கிருஷ்ணன் ஜீவிதத்தில் முன்னாடி போகிறான்னா நம்மளும் முன்னாடி தான் போகணும். அந்த கிருஷ்ணனே ஆலோசனை பண்ணி நீங்கள் உட்காந்துட்டு அழவா செய்யணும் சொல்லி அந்த கோபி கோபத்தோட கொஞ்சம் அபிமானத்தோடு எழுந்திருந்து செல்லுறா. கிருஷ்ணன் அப்படி ஜீவிக்கிறான்னா நம்மளும் ஜீவிதத்தில் முன்னேறணும். இப்படியே சங்கடப்பட்டு இப்படியே ஓன்னு சொல்லி அழுதுண்டே உட்காந்துட்டு இருக்க பாடில்லை சொல்லி அந்த கோபி சொல்கிற எல்லாரையும் தட்டி விடுறா. அப்போ என்ன பண்ணணும்? சங்கடப்படாக இருக்கணும் தான் என்ன பண்ணணும்? துக்க ஹேதுவான காரியத்தை பற்றி சிந்திக்காக இருக்கணும். அதுதானே நல்லது சொல்லி அந்த கோபி சொல்லுறா. அப்படியே எல்லாரும் ஒருத்தராக அழறா, செலவா தன்னை தானே தேத்திக்கிறா. இப்படி தமிழ் அவள்லாம் சாந்தோனி பிச்சுக்கிறா. इति प्रहसितं शौरेर् जल्पितं चारुवीक्षितं गतिं प्रेम परिष्वङ्गं स्मरन्त्यो रुरुदु स्त्रियः. இப்படியெல்லாம் அவள் எழுந்திருந்து பேசினாலும் எல்லாருமே அழறா. கொஞ்ச நேரம் அழுக நிறுத்தி விட்டா, அதுக்கப்புறம் பின்னியும் சேம் ஸ்டோரி ரிப்பீட். கிருஷ்ணனை பற்றியே ஞாபகம் வந்துடுறது. கிருஷ்ணன் அவள் ஹிருதயத்தை விட்டு போகிறதில்லை. நமக்கெல்லாம் பகவான் ஹிருதயத்தில் வரமாட்டானா சொல்லி ஏங்குறோம். கோபி ஜனங்களோட ஒரு நிலையை பாருங்கோ. அவளுக்கு கிருஷ்ணனை மறக்க முடியறதில்லை. அவளோட ஹிருதயத்துலேருந்து பகவான் வெளியிலே போகிறதில்லை. அதனால அவளே சிரமிச்சாலும் அவளோட ஹிருதயத்துலேருந்து கிருஷ்ணனை துரத்தி விட ட்ரை பண்ணினாலும் கிருஷ்ணன் உள்ளே வந்து ஏறி உட்காந்துட்டு விடுறேன். அதனால அவளுக்கு பின்னியும் பகவானே ஞாபகம் வருது. புன ஸ்மாரயந்தின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு. அதே மாதிரி நினச்சிட்டே இருக்கா. கிருஷ்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசினப்போ கிருஷ்ணனே ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? ஷௌரேஹே பிரஹசிதம், அவனோட பிரகட்டிதமான அந்த ஹாசம். எப்படி சிரிப்பான், அழகாக சிரிப்பான் கிருஷ்ணன். சிரிக்கிற சமயத்தில் அந்த பல்லுகள் எல்லாம் தெரியுமே, முல்லை முட்டு பூத்த மாதிரி இருக்குமே அவனோட ஹாசம். அந்த ஹாசமே நினைவுக்கு வருது கோபி ஜனங்களுக்கு. ஜல்பிதம், சும்மா இதுவும் பேசுவான். பக்கத்தில் வந்து சும்மா இருந்துட்டு இருக்கிற தன்னோட வேலை பண்ணிட்டு இருக்கிற கோபி எப்படி தட்டி விட்டுட்டு, இன்னைக்கு உன்னோட ஆற்றுல என்ன சமைச்சாய் சொல்லி கேட்பேன், வெண்ணெய் எந்த உரியில் வச்சிருக்காய் சொல்லி கேட்பேன். அப்படி ஜல்பிதம், ஒரு காரியமும் இல்லாக்கி ஒரு அர்த்தமும் இல்லாக்கி சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பேன், வாயை கிண்டிகிட்டே இருப்பான் கிருஷ்ணன். அதே ஞாபகம் வருது. சாருவீக்ஷிதம், அழகாக பார்ப்பான். இப்படியே ஒரு கோபி போச்சுன்னா வச்ச கண் வாங்காக்கி இப்படி கண்ணை சுழட்டி பார்ப்பேன், ஒரு கண்ணால் பார்ப்பேன். அந்த அழகான அவனோட கடாட்சம். கதிம் கிருஷ்ணனோட சஞ்சார கதி, கஜகதி, சார்தூல கதி, சிம்மகதி, எல்லா கதியும் கிருஷ்ணன் போடுவான். அந்த அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து வருவான் பகவான். அவன் அழகாக அப்படியே கையும் காலெல்லாம் அப்படி வீசின்னு நடந்து வர்றதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும். அதே ஞாபகம் வருது கோபி ஜனங்களுக்கு. பிரேம பரிஷ்வங்கம் ஸ்மரந்த்யஹ ஸ்த்ரியஹ ருருதுஹு. அப்படியே ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பான். ராசகீழையோட மத்தியத்தில் அப்படியே ஆடி ஓடி கழிச்சுட்டு இருக்கிற கோபியை போய் அப்படியே இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிப்பானே. அந்த ஆலிங்கன சுகத்தை நம்மளாம் அனுபவித்தோமே, அது ஒன்றும் இன்னி கிடைக்காதா? அதெல்லாம் எப்படி இருந்தோம் அந்த காலத்தில், அந்த சந்தோஷமான காலம் இன்னி திரும்பி வராதா சொல்லி அதே ஸ்மரிச்சுண்டு கோபி ஜனங்கள் அழ ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே ஒரு இடத்துல அங்கங்கே உட்காந்துண்டு கிருஷ்ணனையே நினச்சிண்டு, கிருஷ்ணன் தனக்கு பண்ணினதான அனுகிரகத்தையே நினச்சிண்டு அழுதுன்ட்ருக்கா. ஒவ்வொன்று எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டா. அதெல்லாம் பார்த்ததுமே சங்கர்ஷண சுவாமியான பலராம சுவாமிக்கு ஸ்நேகம் தோணித்து, கருணை தோணித்து. அவாக்கு மேலே என்ன பண்ணினார்? முன்னாடி வரார். சங்கர்ஷணஸ்தா கிருஷ்ணஸ்ய சந்தேஷைர்ஹ்ருதயங்கமைஹி சாந்த்வயாமாஸ பகவான் நானானுநய கோவிதஹ. சங்கர்ஷணஸ்தா கிருஷ்ணஸ்ய நானானுநய கோவிதஹ நானானுநய கோவிதஹ. பகுவிதமான ஆஸ்வாச வாக்குகள் எல்லாம் பேசுறதுக்கு நன்னா தெரியுமா பலராம சுவாமிக்கு. சின்னத்துலேயே அன்னைக்கு கர்காச்சாரியர் நாமகரணம் பண்ணுற சமயத்திலேயே இவர் ரொம்ப நன்னா பேசுவார்.
கோபி ஜனங்கள் எல்லாம் சாந்த்வனிப்பிப்பாருன்னெல்லாம் சொன்னார் இல்லையா அன்னைக்கு நாமகரணம் சமயத்தில். சண்டை போடுறவாளையெல்லாம் சேர்த்து வைப்பார். அப்படி அதனாலேயே சங்கர்ஷணன்னு சொல்லி பேர், எல்லாரையும் ஆக்கர்ஷிக்க கூடினவராக்கும் அவர். அப்படி இருக்கிற அந்த சங்கர்ஷண சுவாமி என்ன பண்ணுறார், பக்கத்தில் போய் பரிசுத்த பிரேம ரசத்தை இந்த விதம் பிரகாசிப்பிக்க கூடின பரம தன்யங்களான அந்த கோபி ஜனங்கள் அழுதுன்னு இருக்க அவாகிட்டக்கு எல்லாம் போய் அண்ணாவா இருந்துட்டு கருணையால் தன்னோட தம்பியான கிருஷ்ணன் தங்கிட்டக்கு என்ன சந்தேஷத்தை சொல்லி அனுப்பியிருக்கானோ அந்த சந்தேஷத்தை அவள்கிட்டக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹிருதயங்கமைஹி, கிருஷ்ணன் சொல்லி அனுப்பினானோ சொல்லி தெரியாது. இது வேறொரு புக்கில் எப்படி போட்டிருக்குன்னா, பலராம சுவாமியும் கிருஷ்ணன் ஹிருதயத்தால் கனெக்டட் ஆக்கும். அவா ரெண்டு பேருமே பகவான் தான், ரெண்டு பேருமே அண்ணா தம்பி. அதனால் ஹிருதயத்தில் பகவான் என்ன நினைக்கிறான்னுள்ளது பலராம சுவாமிக்கு தெரியும், பலராம சுவாமி என்ன நினைக்கிறாருன்னுள்ளது கிருஷ்ணனுக்கு தெரியும். சோல்மேட்ஸ் எல்லாம் அப்படி தானே. அப்போது இவாள்லாம் இப்படி அழுதுன்னு இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை நினைக்கிறார் பலராம சுவாமி. இப்போ பகவான் ஹிருதயத்தில் தோன்றுறான். ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணன் பலராம சுவாமி கிட்டக்க சந்தேஷத்தை சொல்லறார். அது அப்படியே ஸ்புரிக்கிறது அவருக்கு. அந்த சந்தேஷத்தை கோபி ஜனங்கள் கிட்டக்க சொல்லறார். சொல்லியும் ஒரு வேர்ஷன் இருக்கு பாகவதத்தில். இல்லை பலராம சுவாமி அங்கேருந்து இறங்கி வர சமயத்தில் அவரை இடையில பிடிச்சு நிறுத்தி கிருஷ்ணன் ஒரு சந்தேஷத்தை சொல்லி அனுப்பினான்னு எடுத்துக்கலாம். அப்படியே கிருஷ்ணனோட அந்த சந்தேஷத்தை சமாஸ்வசிப்பிக்கிற வாக்குகளோட பலராம சுவாமி கோபி ஜனங்கள் கிட்டக்க சொல்லறார். அதெல்லாம் கேட்டு கோபி ஜனங்களோட மனசில் இருக்கிற தாபம் எல்லாம் கொஞ்சம் சமிச்சுது. द्वौ मासौ तत्र चावाची मधुं माधवमेव च रामक्षपासु भगवान् गोपीनां रतिमावहन्. द्वौ मासौ तत्र चावाची मधुं माधवम्. அப்படியே 2 மாதம் அங்கேயே தங்கி விட்டார் பலராம சுவாமி. கிருஷ்ணப்பிரியர்களான கோபி ஜனங்களை ஆஸ்வசிப்பிச்சுருக்கார். அதுவும் போராக்கி பலராம சுவாமி கிட்டக்க பிரேமையோடு இருக்கிற சில கோபி ஜனங்கள் உண்டு. கிருஷ்ணனை பிராணகாந்தனா நினைக்கிற கோபி ஜனங்கள் பிரசித்தம், நம்ம பார்த்துருக்கோம். ராதாராணி, சந்திராவளி, கொஞ்சம் பேரெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அது கிருஷ்ணனோட பாரியர்கள். கோபி ஜனங்களில் கிருஷ்ணனோட பாரியர்களாக இருக்கக்கூடியனவா. பலராம சுவாமிக்கு தனி ஒரு கோஷ்டி உண்டு. அவளும் இதே மாதிரி ராசலீலையெல்லாம் நடத்துவார் ராத்திரி காலத்தில். அது வேறு பாட்டு, அது பாகவதத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அதை சொல்லுறா. அப்போ பலராமன் கிட்டக்க பிரேமையோடு இருக்கிற கொஞ்சம் கோபி ஜனங்கள் உண்டு. அவளெல்லாம் பலராம சுவாமி இப்போ வந்திருக்கார், 2 மாதம் இருப்பார். அதனால் 2 மாதம் அவள் ராசக்கிரீடை பண்ண ஆரம்பிச்சு விட்டா விருந்தாவனத்தோட வனங்களில். அவள்லாம் பலராம சுவாமியை கண்டதுமே அனுராகம் ஜனிக்கிறது. சில கோபி ஜனங்கள் கிருஷ்ணனோட ராசலீலை நடக்கிற சமயத்தில் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்திருக்காளாம், ரொம்ப கை குழந்தைகளாக இருந்திருக்காளாம். அவள் இன்னும் பெருசாகிட்டில்லை. அப்போ அதனால இதுவரை அவளுக்கு பலராம சுவாமிக்கு அவதாரம் எடுத்த கோபி ஜனங்களாகும் அவள். அப்போ அவள் இப்போ திரும்பி வந்த பலராம சுவாமி யமுனாவஸ்தையில் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் இந்த அன்னைக்கு கொஞ்சம் கை குழந்தைகளாக இருந்த கோபி ஜனங்கள் பெருசாகிவிட்டா. அதனால அவள் பகவான் பலராம சுவாமிக்கு மாலையிடுறா. அப்படி அவள் ராசகேலி பண்ணுறா பலராம சுவாமி கூட சேர்ந்துண்டு. சைத்திரம் வைசாகம் சொல்கிற 2 மாத காலம் கோகுலத்திலே பலராம சுவாமி வசித்தார். पूर्णचन्द्रकलामृष्टे कौमुदी गन्धवायुना यमुनोपवने रमे सेविते स्त्रीगणैर्वृतः. पूर्णचन्द्रकलामृष्टे पूर्णचन्द्रकलामृष्टे. பூர்ணச்சந்திரனோட கலகளால் ஸ்பர்ஷிக்கப்படக்கூடியதான கௌமுதி கந்தவாயுனா நிறைய ஆம்பல் பூக்கள் எல்லாம் நிறையா பூத்து கிடக்கிறது யமுனையிலையும் சரோவரங்கள்லையும். பூர்ணச்சந்திரன் அப்படியே தகதகன்னு உதிச்சு வந்து விடுறான் ஆகாசத்தில். சீத்தளமான வாயு அப்படியே பிரவகிக்கிறது. மதனோத்தீபிகமான அந்த சாமகிரிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு விருந்தாவனத்தில். விருந்தாவனம் புதிய ஒரு ராசலீலைக்கு தன்னை தயார்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற அந்த பூங்காவனத்தில், அந்த வனத்தில் பகவான் பலராமன் அப்படியே பிரவேசிக்கிறார். அவருக்கு பின்னாடி இந்த கோபி ஜனங்கள், அவர்கிட்ட அனுரக்தகளாக இருக்கக்கூடிய அந்த கோபி ஜனங்களும் பிரவேசிக்கிறார். வருண பிரேஷிதா தேவி வாருணி விருக்ஷகோடராத் பதந்தி தத்வனம் சர்வம் ஸ்வகந்தேனாத்யவாசயத்.
வருண பிரேஷிதா தேவி வாருணி விரக்ஷகோட்டராத். இப்படி இந்த உபவனத்தில் கிரீடிக்க கூடின பகவான் பலராமனை ஆராதிக்கணும்னு சொல்லி ஒருங்கிண்டு வருணனால சொல்லி அனுப்பப்பட்ட வாருணி சொல்கிற ஒரு தேவி வரா. இந்த வாருணின்றது ஆறுனா மதிரா சொல்லி கூடி பேர் அவளுக்கு. ஒரு விதமான மத்தியமாக்கும். அந்த வனத்தில் இருக்கிற கதம்ப விரக்ஷங்களோடு பொத்துலேருந்து அப்படியே ஒழுகி வர ஆரம்பிச்சுட்டாளாம் இந்த வாருணி. வனத்தை முழுவதுமே சௌரபியம் உள்ளதா ஆக்கிட்டு இருக்கிறா. இது வந்துட்டு தேன், அந்த பூக்களில் கிடைக்குமே அந்த தேன், அந்த தேனை கொஞ்சம் கூடி குறுக்கினா இந்த ஒரு மத்தியம் ஆயிடுமா. இது வந்து நேச்சுரலானதாக்கும், நிந்தியமான மத்தியம் அல்ல, ஆஹ்லாதஜனகமான குசுமாசவமாக்கும் சொல்லி இங்கே சொல்லறா. அப்படி இருக்கிற அந்த மத்தியம் விரக்ஷங்கள், கதம்ப விரக்ஷங்களோட பொத்துக்கள்லேருந்து அப்படியே பிரவகிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, நதி பிரவகிக்கிற மாதிரி பிரவகிக்க ஆரம்பிச்சு கொடுத்து பலராம சுவாமிக்கு சேவிக்கணும்னு சொல்லி, அவரை சேவிப்பிக்கணும்னு சொல்லிட்டு அது வருது. தம் கந்தம் மதுதாராயா வாயுனோபஹ்ருதம் பலஹ ஆக்ராயோபகதஸ்தத்ர லலனாபிஸ் சமம் பபோ. தம் கந்தம் மதுதாராயா, அப்படியே நல்ல சீத்தளமான காற்று வீசுறதா. இந்த பிரவகிக்கிற மத்தியத்திலேருந்து தட்டிண்டு காற்று வீசுறதுனால இதனோட திவ்யமான அந்த மதுரமான கந்தம் வீசுறது. இதுக்கு வாருணின்னு ஏன் பேருனா, இதை நிர்மிச்சது, இது உண்டாக்கினது வந்து வருணனாக்கும். அப்போ அப்படி இருக்கிற அந்த வாருணியோட கந்தத்தை வகிச்சுட்டு காற்று அப்படியே பலராம சுவாமி மேலே வீச அதை பானம் பண்ணணும்னு சொல்லி அவர் சங்கல்பிக்கிறார். அங்கே போய் அந்த திவ்யமான மத்தியத்தை அந்த அந்த ஜூஸை அவள் எல்லாருமே குடிக்கிறா. கோபி ஜனங்களுக்கு, பலராம சுவாமியோடு கோபி ஜனங்களுக்கும் அவர் அதை கொடுக்கிறார். எல்லாருமா சேர்ந்துண்டு அதை பானம் பண்ணறா. இதுக்கப்புறம் 2 ஸ்லோகங்கள். அது வந்து பாகவதம் மூலம் கிரந்தத்தில் இல்லை, குருவாயூர் தேவஸ்வம் பிரசித்தீகரித்ததான பாகவதத்தோட அந்த மூலத்தில் இல்லை. இது வந்து இஸ்கானோட புக்ஸில் இருக்குது. அது என்னாலும் ரொம்ப ரசகரமான ஸ்லோகங்களான காரணம் அதை ஜஸ்ட் நான் வாசிச்சுட்டு போகிறேன், அதோட அர்த்தம் சொல்லிட்டு போகிறேன். उपगीयमानो गन्धर्वैर् वनिताशोऽभिमण्डले रेमे करेणुयूथेशो महेन्द्र इव वारणः. उपगीयमानो गन्धर्वैर्, அதுக்குள்ள இப்படி இவ பானம் பண்ணிட்டு அதனோட லஹரியில இவ எல்லாருமே நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுட்டா. உடனே ஆகாசத்துல கந்தர்வாள் எல்லாம் கூடி விட்டா. திவ்யமான விமானங்களில் உட்காந்துட்டு பலராம சுவாமியோட கீர்த்திகளை அவள்லாம் உன்னதமாக அவள் பாட ஆரம்பிச்சு விட்டா. அவரோட சகச்சாரணிகளான கோபி ஜனங்களும் அவரோட விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி ஆனந்திக்க ஆரம்பிச்சு விட்டா. அவள் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்படியே பாட்டு பாடிட்டு நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. இது பலராம சுவாமியோட ஒரு ராசகேளி. பகவான் கிருஷ்ணன் பண்ணினதான ராசகேளி நடக்கக்கூடியதான வனம், நிதிவனம் எல்லாம் சொல்லி பேர் அதுக்கு. அந்த நிதிவனத்தோடலாம் கொஞ்சம் அந்த பக்கம் ராமகாட் சொல்லி ஒரு இடம் உண்டாம் பிருந்தாவனத்தில், இப்பவும் இருக்குது. அந்த இடத்துலையாக்கும் பலராம சுவாமி ராசகேளி பண்ணினார் சொல்லி இப்போ சொல்லறா. அவர் எப்படி பண்ணினார், அவர் நர்த்தனம் ஆடுறத பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அதை உபமிக்கிறா இங்கே. இந்திரனோட ஆணையான ஐராவதம், நிறைய பிடி ஆணைகள், பெண் ஆணைகள் கூட நர்த்தனம் பண்ணுற மாதிரி இருந்ததுதான். இந்திரனோட யானை ஐராவதம் வெள்ளை வெளையர்னு இருக்கும், அது மாதிரி பலராம சுவாமியும் வெள்ளை வெளையர்னு இருப்பார் இல்லையா. அவர் தாமரையோடு நூல் இருக்குமே, அது எப்படி வெள்ளையாக இருக்குமோ அது மாதிரி இருப்பார். அவர் ரொம்ப அழகாக இருப்பார். அப்படி இருக்கிற அந்த பலராம சுவாமி கோபி ஜனங்கள் கூட நர்த்தனம் பண்ணுறார். நே துர்துந்து பயோ வியோம்னி வவ்ருஷு குசுமைர்முதா கந்தர்வா முனயோ ராமம் தத்வீர்யைரீடிரே ததா. நே துர்துந்து பயோ வியோம்னி, அவள்லாம் ஆனந்தமாக இப்படி நடனம் பண்ணுற சமயத்தில் இப்போ இவாளோட நர்த்தனத்துக்கு வாசிச்சா தான் நம்ம கச்சேரி உயரும் சொல்லி நினச்சிண்டு அங்கே இருக்கிற கந்தர்வாளும் தேவதைகளும் அப்சர ஸ்திரீகளும் எல்லாரும் திவ்யமான வாத்தியங்கள் எல்லாம் முழக்க ஆரம்பிச்சு விட்டா. துந்துபி எல்லாம் முழக்க ஆரம்பிச்சு விட்டா. ஆகாசத்துலேருந்து புஷ்பவர்ஷ்டி பண்ண ஆரம்பிச்சு விட்டா. மாமுனிகள் எல்லாம் பலராமனோட வீதிய குணங்களை பற்றி எல்லாம் வாழ்த்த ஆரம்பிச்சு விட்டா. அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பலராம சுவாமி ராசகேளி பண்ணுறார். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ். இதெல்லாம் பாகவதத்தில் நம்மளை அதிகம் கேட்காததான கதைகளாக்கும். இதெல்லாம் டீப்பாக டைவ் பண்ணுறது தான். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நடந்திருக்கு சொல்லி புரியறது. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது?
उपगीयमानचरितो वनिताभिर्हलायुधः वनेषु व्यचरत्क्षिबो मदविह्वललोचनः उपगीयमानचरितो இப்படி ஆசவபானம் பண்ணிண்டு ஆஹ்லாதத்தோட கண்களை அலசமா பகுதி மூடிண்டு கோபிஜனங்களை அனுராகத்தோட பார்க்கிறார் பலராம சுவாமி. அவரோட பாரியமாரன் அந்த கோபிஜனங்கள் கூட சேர்ந்துண்டு பரமானந்தத்தோட நர்த்தனம் பண்ணறார். நர்த்தனம் பண்ணுற சமயத்தில் அந்த கோபிஜனங்களும் அவரோட திவ்யமான கீர்த்திகளை பற்றி எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அத்தியுற்சாகத்தோட பலராம சுவாமி இப்படியே காடுகளில் 4 பாகத்திலையும் அந்த கோபிஜனங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே சஞ்சரிக்கிறார். அவ கூட சேர்ந்துட்டு சஞ்சரிக்கிறார். ஸ்ரக்வேக குண்டலோ மத்தோ வைஜயந்தியாச்சமாலயா பிப்ரத் ஸ்மித முகாம் போஜம் ஸ்வேத பிராலேய பூஷிதம். ஸ்ரக்வேக குண்டலோ மத்தோ அப்படி ராசகேளி பண்ணக்கூடிய பலராம சுவாமியோட அழகான திவ்ய ரூபத்தை வர்ணிக்கிறான் இந்த இடத்துல. ஸ்ரக்வி பகுவானம் நிறைய மாலைகள் தரிச்சுட்டு இருக்கார் கழுத்துல. வைஜயந்தியா மாலையா அநேகம் மாலைகள் தரிச்சுட்டு இருக்கார். உட்பல மாலை, தாமரை மாலை நிறைய போட்டுருக்கார், முல்லை மாலை எல்லாம் போட்டுருக்கார். பிரத்யேகமாக வைஜெயந்தி சொல்கிற நீளமான மாலை போட்டுருக்கார். முட்டு வர நீளமாக இருக்காம அந்த மாலை வன்னியமான பூக்களாலே கட்டப்பட்டது. டிஃப்ரெண்ட் பூக்களெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி கலர்ஃபுல்லான அந்த மாலையை போட்டுருக்கார். அப்படி போட்டுண்டு உபலக்ஷிதா அதெல்லாம் போட்டு விளங்கின்னு இருக்கிற அந்த பலராம சுவாமி ஏக குண்டல பலராம சுவாமியோடு அந்த காலத்து ஃபேஷன் ஐக்கனாக்கும். அவர் டிஃப்ரெண்டாக இருப்பார், யூனிக்காக இருப்பார். ஏன்னா சாதாரண நம்ம எல்லாருமே 2 காதுலையும் கம்மல் போட்டுன்னு தானே இருப்போம். அவர் என்னன்னா ஒரு காதுலாம் போட்டுப்பாராம். ஒரு காதில் கம்மலே போட்டுக்க மாட்டார், ஒரு காதில் நீளமாக ஒரு கம்மல் போட்டுப்பார். ஏக குண்டலஹா அவரோட ஸ்பெஷாலிட்டி ஆக்கும். ஏக குண்டலஹா சொல்லி பாகவதத்தில் இந்த இடத்துல தான் வருது. மத்தஹா மதிச்சவனும் ஸ்வேத பிராலேய பூஷிதம் நன்னா குதிச்சு ராசகேளி பண்ணினனால, ரச நடனம் பண்ணினனால அப்படியே விஷர்த்து முங்கிறது இல்லையா, அதனால முத்து முத்தா வேர்வை அப்படியே அரும்பி இருக்கு முகத்துல எல்லாம். முகத்துல அங்கங்கே எல்லாம் குறுநிறைகள் சின்ன சின்ன தலைமுடியெல்லாம் முன்னாடி வந்து விழுந்து கிடக்கிறது. முத்தான வேர்வை அரும்பி இருக்கு. ஸ்மித முகாம்போஜம் மந்தஹாச சகிதமான முகாரவிந்தத்தோடு இருக்கிற அந்த பலராம சுவாமி இப்படியே கோபிஜனங்களையும் கூட்டிண்டு பிருந்தாவனத்தில் அப்படியே விஹரிக்கிறார். அப்படியே விஹரிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் என்ன சம்பவிச்சது? स आजुहाव यमुनां जलक्रीडार्थमीश्वरः निजं वाक्यमनादृत्य मत्त इत्यापगाम्बलः अनागतां हलाग्रेण कुपितो विचकर्षः स आजुहाव यमुनां இப்படியே வனக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ரசிச்சுண்டு மகாபிரபுவான பலராமன் அப்படியே கோபிஜனங்கள் கூட அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் யமுனா நதி கொஞ்சம் தூரத்தில் இப்படியே ஒழுகின்னு இருக்கா. இத்தனை நேரம் ராசகேளி பண்ணி நர்த்தனம் எல்லாம் பண்ணினதுனால கொஞ்சம் விஷர்த்து கொடுத்து, அப்போது ஜலக்கிரீடை பண்ணினா நன்னா இருக்குமே, இந்த தாபத்தை எல்லாம் இந்த ரொம்ப நேரம் ஆடினதுனால அப்படியே களைச்சு போயிருக்கா, அந்த களைப்பெல்லாம் மாற்றிக்கலாம்னு சொல்லி ஜலக்கிரீடை பண்ணலாம்னு சொல்லி ஆசை அவருக்கு அப்படியே சங்கல்பிக்கிறார். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமே, யமுனை இங்கே வரட்டுமேன்னு சொல்லி நினச்சிக்கிறார். ஹே யமுனை இங்கே வா சொல்லி கூப்பிடுறார் பலராம சுவாமி. அவர் நன்னா பானம் பண்ணியிருக்கார் இல்லையா, மதியம் பானம் பண்ணியிருக்கார் இல்லையா, வாருணி குடிச்சிருக்காள். அதனால இவர் வாருணி குடிச்சிட்டு என்ன பேசுகிறார். இப்போ பேசுகிறவர் என்ன சொல்லுவா, புத்தியோட சரியான புத்தியோட பேசலே சொல்லி நினச்சிட்டு யமுனை அந்த பாவத்தோட, பின்ன நதி அல்லவா, நதி வந்துட்டு தேவஸ்வரூபத்தோடு இருக்கிற சமயத்தில் சேத்தனமாக இருப்பா. சாதாரண வந்துட்டு நதி வந்துட்டு ஜீவன் இல்லாத அல்லவா, அதனால ஜீவன் இல்லாத நதியை மாதிரி அப்படியே ஒழுகி போயிட்டு இருக்கா யமுனா தேவி. இவர் வந்து லஹரியில இருக்கிறனால அவர் என்ன பேசுறாரு சொல்லி நினைச்சுட்டு அப்படியே ஒழுகி போயிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்தில் என்னாச்சு, இவர் கூட்டும் யமுனை வரலையா, அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்து கொடுத்து என்ன பண்ணினார், நீ இப்போ இங்கே வரலைன்னா
உன்னை என்னோட கலப்பையால் இப்படியே ஆக்கர்ஷிச்சு என் பக்கத்தில் நான் வருத்துவேன்னு சொல்கிறார். இப்படி தோளில் இருக்கிற ஹலத்தை அப்படியே நீட்டி யமுனைக்கு நேரம் பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே வா யமுனே சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு விட்டார். அப்படி கூப்பிட்டுட்டும் வரலையாம் யமுனை. அப்போ என்னாச்சு? பாபே த்வம் மாமவத்யாய யன்னாயாசி மயா ஹுதா நேஷ்யே த்வாம் லாங்கலாக்ரேண சததா காமச்சாரிணி. பாபே த்வம் மாமவத்யாய. பாபே, ஹே பாபிஷ்டே, நீ என்ன அவத்னியா கருதுறையா? என்னோட வாக்க அவத்னியா கருதுறையா? என்ன அவமானிக்கிறியா? நான் கூப்பிட்டும் இங்க வராகி இருக்கியா? என்ன தைரியம் உனக்கு? இப்போ நீ இங்க வரப்போறியா இல்லையா சொல்லி கூப்பிடுறார். நீ இப்போ என்ன நான் சொன்னது கேட்காக இருக்கிறனால, என்ன அவஹேளிச்சனால, என்ன அவமானிச்சனால, காமச்சாரிணியா இஷ்டம் போல அப்படியே ஒழுகி போயிட்டு இருக்கிற ஒன்ன நான் இப்போ தண்டிக்க போகிறேன். என்னோட இந்த கலப்பையோட அக்ரத்தால ஒன்ன சததா 100 அப்படியே விபஜிக்க போகிறேன், அப்படியே வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கலப்பையை உயர்த்திண்டு யமுனையோட பக்கமாக போகிறார். யமுனை அப்படியே பிடிச்சு இப்படியே இழுக்க ஆரம்பிச்சு விட்டார். ஒழுகி போகிற நதி அப்படியே கலப்பையோட அக்ரத்தால் அப்படியே இழுக்கிறார். இழுக்கிற சமயத்தில் அப்படியே யமுனை இந்த பக்கம் வந்து விடுறா. ஏவம் நிர்பத்சிதா பீதா யமுனா யதுநந்தனம் உவாச சகிதா வாச்சம் பதிதா பாதயோர் நிருப. ஏவம் நிர்பத்சிதா பீதா. இந்த பிரகாரம் யமுனையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு விட்டார். பெரிய ஒரு தாரை, பெரிய ஒரு நதி அப்படியே ஒழுகின்னு இருக்கிறத அதை பிடிச்சி இவர் இழுக்கிறதுனால என்னாச்சு, அவனோட டைரக்ஷன் மாறி எடுத்து. டைரக்ஷன் மாறி இப்போவும் அந்த காட்டு இருக்கு. அந்த யமுனை இப்படியே வளைஞ்சு போவா. ஏன்னா வளைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் பிடிச்சி இழுத்தது இப்பவும் இருக்கு. அது அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே வளைஞ்சு போகிற அந்த யமுனை தன்னோட கதி அப்படியே மாறிவிடுமோ, தனக்கு என்னாகுமோ சொல்லி பயந்துண்டு ஒரு திவ்ய ரூபம், ஸ்திரீ ரூபம் தரிச்சுண்டு ஓடி வந்து பலராம சுவாமியோட பாதத்தில் வந்து விழுந்து சரணாகதி பண்ணி விட்டான். ராம ராம மகாபாஹோ ந ஜானே தவ விக்ரமம் யஸ்யைகாம்ஷேன வித்ருதா ஜகதி ஜகதபதே ஜகதி ஜகதபதே தவ விக்ரமம் ந ஜானே. ஹே ராமா, ஹே ராமா, ஹே மகா பராக்கிரமசாலின்னு, உங்களோட பராக்கிரமம் தெரியாக்கி இப்படி ஒரு தப்பு பண்ணி விட்டேன். ஆதிசேஷ மூர்த்தி அல்லவா நீங்கள்? உங்களோட ஏக அம்சத்தால் இந்த உலகத்தையே நீங்கள் தாங்கின்னு இருக்கே. பலராம சுவாமி ஆதிசேஷன் அல்லவா? சஹஸ்ர பணா மக்குட்டங்கள்ல ஒரு கடுகோட அத்திர தான் இந்த பூமி இருக்கு. அந்த பூமியை, இந்த எல்லா லோகங்களையுமே தன்னோட சிரசில் தாரணை பண்ணிட்டு அதை தரிச்சுட்டு இருக்கார். இந்த உலகம்ங்கிறது நின்றுட்டு இருக்கு. எதுல நின்றுட்டு இருக்கு? பலராம சுவாமியோடு பணத்துக்கு மேல நின்றுட்டு இருக்கு. அவர் பெரிய ஒரு பாம்பு, ஆதிசேஷன். அப்போ நீங்கள் ஆதிசேஷ மூர்த்தி அல்லவா? உங்களோட மகிமை தெரியாக்கி நான் இப்படி உங்களை அவமானிச்சு விட்டேன்னு என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணிவிடுறா யமுனை. பரம் பாவம் பகவதோ பகவன் மாம ஜானதி மோக்துமர்ஹசி விஸ்வாத்மன் பிரபன்னாம் பக்தவல்சலா. பரம் பாவம் பகவதோ, ஹே பக்தவல்சலா, ஹே விஸ்வாத்மன்ன, ஹே பகவன்ன, உங்களோட இந்த அப்ராகிருதமான வைபவத்தை பற்றி தெரியாத, அது தெரியறதுக்குள்ள சக்தி இல்லாதவளான நான் இப்படியே உங்களை அவகணிச்சு விட்டேன். என்னை மன்னிக்கணும், என்னை விட்டு அனுப்பணும். அவர் கலப்பையே இப்படி வச்சுட்டு இருக்கார். யமுனைக்கு அந்த பக்கம் ஒழுகி போக முடியாது. அப்படியே யமுனையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கார் இல்லையா? அப்படி பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் என்னை விட்டு விடணுமே, என்னை இப்படி நீங்கள் பிடிச்சு வலிக்க கூடாது, கருணை பண்ணணுமே சொல்லி காலில் விழுந்து விட்டா யமுனா தேவி. அப்போ என்ன பண்ணுறார் பலராம சுவாமி? அவளை விட்டு விடுறாரா? அந்த பாகம் அதுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.